ஹோம் ரூல் லீக் 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் நாள் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா ஹோம் ரூல் லீக் என்ற இந்திய தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார். 1900களின் தொடக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் நாட்டின் முக்கிய அரசியல் கட்சியாக இருந்தது. அக்கட்சிக்குள் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என இரு பிரிவினர் இருந்தனர். கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசிடம் கோரிக்கை விடுப்பதன் மூலமும் அரசியல் சாசன போராட்டங்கள் மூலமும் படிப்படியாக சுயராஜ்யம் பெற முடியும் என்று நம்பினர். பாலகங்காதர திலக், லாலா லஜபதி ராய் மற்றும் பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்கள் தீவிரமான போராட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான சுதந்திரம் அடைய முடியும் என்று நம்பினர். முதல் உலகப் போர் தொடங்கிய போது இந்தியாவை சுயராஜ்யம் நோக்கி நகர்த்துவதற்கான முயற்சிகள் எதனையும் பிரிட்டிஷ் அரசு எடுக்கவில்லை. இறையியல்வாதியாகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்த அயர்லாந்தைச் சேர்ந்த அன்னி பெசன்ட் அம்மையார் 1893இல் இந்தியாவுக்கு வந்தார். அயர்லாந்தில் வெற்றி பெற்ற தன்னாட்சி இயக்கம் இந்தியா சுயராஜ்யம் பெறுவதற்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று அவர் கருதினார். இந்திய தேசிய காங்கிரஸ் தன்னாட்சி போராட்டத்தை தொடங்க தயங்கியதால் அன்னி பெசன்ட் அம்மையார் தனியாக ஒரு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்க முடிவு செய்தார். அதேபோல் 1914இல் சிறையிலிருந்து விடுதலையான திலகர் தீவிரவாத இயக்கத்தை மீண்டும் புதுப்பிக்க விரும்பினார். அவரும் இந்தியாவின் தேசியவாதம் புத்துயிர் பெற ஒரு புதிய இயக்கம் தேவை என்று கருதினார். 1916ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாலகங்காதர திலகர் பெல்காமில் தனது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார். அவரது இயக்கம் மகாராஷ்டிரா, மத்திய மாகாணங்கள் மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகளில் கவனம் செலுத்தியது. 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 தேதியன்று அன்னி பெசன்ட் அம்மையார் மெட்ராஸில் தனது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார். அவரது இயக்கம் இந்தியாவின் மற்ற அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டது. இந்த இரண்டு இயக்கங்களும் தனித்தனியாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து இந்திய தன்னாட்சி என்ற ஒரே இலக்கை நோக்கி பிரச்சாரம் செய்தன. இந்த இயக்கம் தேசியவாத உணர்வை மக்களிடையே பரப்பியது. இது காங்கிரசுக்கு மீண்டும் புத்துயிர் அளித்தது. 1916இல் லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம் காங்கிரஸில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் இணைந்தனர். சுபாஷ் சந்திர போஸ், சித்தரஞ்சன் தாஸ் போன்ற இளந்தலைவர்கள் உருவானார்கள். தன்னாட்சி இயக்கத்தின் அழுத்தம் காரணமாக பிரிட்டிஷ் அரசு 1917இல் மாண்டேகு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இது இந்தியாவின் நிர்வாகத்தில் பொறுப்பான அரசாங்கம் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்தது. இவ்வாறாக அன்னி பெசன்ட்டின் தன்னாட்சி இயக்கம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு பிறகு உத்வேகத்தை கொடுத்து மாபெரும் மக்கள் போராட்டங்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது என்பதை வரலாற்று பதிவுகள் எடுத்துரைக்கின்றன.